நம்ம லட்சியத்தை இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் ஆகிடுச்சு. வீடியோ போட்டு நம்ம கருத்து புத்தகமாக எழுதி, ஒரு எழுத்தாளர் என்பவர் புத்தகம் எழுதுவது மட்டும் அவருடைய வேலையே இல்லை. அதுபோல் ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் வெறும் வீடியோ போட்டு இணையதளத்தை தாண்டாமல் வீடியோ போட்டு புத்தகம் எழுதி இதிலே தனது கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. ஜெயிக்கவே முடியாது. களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுட்டு நம்ம கருத்துக்களை சொல்லிவிட்டு எதிர்காலத்தில் நடப்புகிற எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஆசை, இது எல்லாம் வீடியோ போட்டாலே அது நடக்காது. களத்தில் இறங்கி, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல களத்தில் இறங்கி நாம் நம்ம கருத்தை சொல்லணும். மக்கள் முன்னாடி நேரடியாக பேசணும். வீடியோ மூலமாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பேசலாம். ஆனால் மக்கள் முன்னாடி போய் பேசுகிறோம், அதுதான் ரொம்ப கஷ்டம். வீடியோவில் பேசுகிறது கூட எல்லாராலையும் விரும்புகிறது கிடையாது. ஆனாலும் இது ரொம்ப ஈஸி தான். நீ விருப்பப்பட்டால் பேசலாம். வீடியோவில் பேசுகிறதுக்கு எனக்கு வீடியோவில் சமூக வலைதள ஊடகத்தில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கலாம். ஆனால் விரும்பினா உன்னால் வீடியோ போட முடியும், யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்த வாய்ப்பு உனக்கு எப்போவுமே காத்து கிடக்குது. அதையும் தாண்டி ரொம்ப கஷ்டமானது எதுனா, களத்தில் இறங்கி நேரடியாக மக்களை சந்திப்பது, நேரடியாக நம்ம கருத்துக்களை போய் சொல்லுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது நீ விரும்பினா உடனே சாத்தியமாகுது. நான் விரும்பினா ஒரு வீடியோ போட்டுற முடியும். எத்தனை மணிக்கு வேணாலும், 12 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன்னா முடிச்சு கிடந்து ஒரு வீடியோ போடணுமா, ஒரு வீடியோ போட்டுருவேன். அது ரொம்ப ஈஸி. இந்த வாய்ப்பு எனக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் சில சிரமங்கள் தான், மற்றபடி அந்த வாய்ப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது. ஆனால் களத்தில் இறங்கி போராடணும். களத்தில் இறங்கி போராடினவங்க தான் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ நாம் ரியலைஸ் பண்ணணும் என்னென்னா, நாம் ஏன் தோற்று போனோம், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஏன் தோல்வியில் துவண்டது, ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம கடமை என்னங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிட்டோம். வேறு ஒன்று கடமை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பணத்தை சம்பாதிப்பது தான் கடமை நினச்சிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு கடமை இருக்குது. 2040 உலகம் செயலிழக்க போகுது. அப்போது புதிய உலகத்தை ஒரு இயற்கையோடு இணைந்து வாழப்போகிற, ஒரு எளிமையான தற்சார்பு முறையில் வாழப்போகிற ஒரு உலகத்தை நான் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அந்த உலகத்தை உலகம் முழுக்க நிறுவனம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கடமை பாருங்கள். அப்போது அதற்காக நான் வெறுமனே வீடியோ போட்டு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, 10,000 வீடியோ போடுறேன், 12,000 பேரும் எண்ணிக்கை தான், அது பெருமைக்காக தான். அது ஒன்றும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது வேணால் சின்னதாக ஒரு மாற்றம், மைக்ரோ அணு அளவு தான். ஆனால் களத்தில் இறங்கணும், இன்னும் போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த லெவல் மக்கள்கிட்ட போய் நாம் தான் அதற்காக முயற்சி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும். என்னென்ன வழிகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தேடணும். எப்படியெல்லாம் போகணும், அது நம்மளை அடுத்தடுத்து அந்த முயற்சி நம்மளை கண்டிப்பாக நமது முயற்சியை இந்த உலகுக்கு அம்பலப்படுத்தும். அது வரைக்கும் விடவே கூடாது. என்னதான் நம்மளால் முடிஞ்ச அத்தனை முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். படிப்படியாக நம்முடைய களத்தை விரிவுபடுத்த வேண்டும். வெறுமனே ரூமுக்குள்ளே மட்டும்தான் நம்முடைய களம் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது என்று இல்லாமல் நமது களம் விரிவடைய வேண்டும். எப்படி பள்ளிக்கூட பசங்க ரூமுக்குள்ளே தான் படிக்கிறாங்க, அப்புறம் வேலைன்னு வரும்போது ஒரு செயல் வடிவம் வருதில்ல, களம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே வீடியோ போடுறது சமையலுக்கு உதவாது. எப்படி அதுபோல் தான் இதுவும் ஏட்டு சுரைக்காய் தான். டிஜிட்டல் புத்தகம் எதுவும் ஏட்டு சுரைக்காய் தான். அதனால் இது கறிக்கு உதவாது. களத்தில் இறங்கி சமைக்கணும், நம்ம போராடணும், நம்ம முயற்சியை மக்களுக்கு முன்வைக்கணும். அதைத்தான் மக்கள் கவனிப்பாங்க. அதுதான் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் நாம் சொல்ல விரும்புகிற கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்.